ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா போக்கோ X2 கடைசியில் போக்கோவில் ஒரு மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. நிறைய பேர் எடுத்துட்டாங்க போக்கோ F2 வருமா இல்லை வேறு ஏதாச்சும் வருமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி K30 4G வேரியன்ட் அதே தான் வந்து போக்கோ X2வாக வந்திருக்கு. சரி, ஓகே, இது என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போக்கோ ஃபோன் X2 இது வந்து Snapdragon 730G கேமிங் ப்ராசரோட வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஹைலைட்டே இங்கே தான் இருக்குது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வருது. இதுதான் செம ஸ்மூத் அண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளேக்கு கம்பேர் பண்ணும்போது வேறு எந்த டிஸ்பிளேவும் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. 60Hzலேயும் இருக்குது, 120Hzலேயும் இருக்குது. நம்ம செட்டிங்ஸை மாற்றிக்கலாம். நம்ம 60Hzல வந்து எதனாச்சும் கேமிங்ஸோ இல்லை அதர் வீடியோஸ் பார்க்கும்போதோ அந்த செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குன்னு சொல்கிறாங்க. இதே 120Hzல நம்ம மேனுவலாக தான் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை விட கம்மியான இதில் பார்க்கும்போது 60Hzக்கு மாறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட முழு தகவல் என்னன்னு தெரில, கண்டிப்பாக அப்படி தெரிஞ்சால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது Snapdragon 730G கேமிங் ப்ராசர் அப்புறமேட்டு வந்து இதோட ஸ்டோரேஜ் டைப்புங்கும் போது UFS 2.1 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா சென்சார்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சல் சோனி சென்சார் ஃபஸ்ட் இந்த மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh. இதோட கிளாஸ் பேக் டிசைன் தான், பின்னாடி 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு ஹைலைட்டுன்னு பார்க்கும்போது பவர் பட்டனே தான் ஃபிங்கர் பிரிண்ட். இது வந்து நிறைய மொபைல்ஸில் முன்னே பார்த்துட்டோம், சாம்சங் மொபைல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக J6+ இன்னும் அனதர் வந்து நிறைய மொபைல்ஸில் இருக்குது சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு. இது வந்து நம்மளுக்கு புதுசே கிடையாது. இன் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஆம்லெட்டில் தான் கொடுக்க முடியும். இதில் வந்து LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120Hz டிஸ்பிளே தான். இது வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் ஆகிற டிஸ்பிளே. ஆனால் இவங்க ஏன் இதில் அந்த மொபைலில் வந்து ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்கலன்னா ப்ரைஸ் தான் இங்கே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வெறும் 16,000க்கு இப்படி ஒரு ஃபோன் தரணுன்னா கண்டிப்பாக வந்து ஆம்லெட் சில மைனஸ் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் தர முடியும். 20க்கு மேலே போயிடும். அதனால தான் இவங்க ப்ரைஸ் மட்டும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அண்டு ஆம்லெட் டிஸ்பிளேலாம் கட் பண்ணதுக்கான காரணம் இதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணுன்னா இதோட OSன்னு பார்க்கும்போது போக்கோ லான்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MIUI 11ல் Android 10ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட்டில் சைட் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் டிஸ்பிளேவில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. டூயல் கேமரா செட்டப்ஸ் 20+2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டிஸ்பிளேவில் இருக்கிற கேமராவில். இதோட பின்னாடி பிளாஸ்டிக் இல்லை, போக்கோ ஃபோன் F1ல் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. போக்கோ ஃபோன் X2வில் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிளாஸ் பேக்குங்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு பிடிச்சது பிளாஸ்டிக்கை தவிர்க்கும் போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய மொபைல்ஸில் வந்து கிளாஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி இவங்களும் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சிம் ட்ரேன்னு பார்க்கும்போது ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், இல்லை டியூவல் சிம் மட்டும் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து சிம் இல்லைன்னா மெமரி கார்டு போடுற மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இல்லை, 2 மட்டும் தான் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் வைஃபை ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சைனாவில் கொடுத்த வேரியண்ட்டில் NFC இருந்துச்சு, ஆனால் இந்தியாவில் கொடுத்த வேரியண்ட்டில் NFC இல்லை. இதில் வாய்ஸ் ஓவர் ஓல்டி வந்து டியூவல் சிம்மும் போட்டுக்கலாம், டியூவல் சிம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த மொபைலில் அது எல்லாமே ஓல்டி வந்து டியூவல் சிம்மில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சார்ஜிங் ஃபாஸ்டஸ்ட்னு பார்க்கும்போது 27 வாட்ஸ் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது இன்பில்ட் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். கீழே பார்க்கும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டைப் C போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக், அது மட்டும் இல்லாமல் மைக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கில்டும் கீழே தான் கொடுத்துருக்காங்க. மேலே IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சைன்ட்ரி மைக்கும் மேலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடு இதுன்னு பார்க்கும்போது வால்யூம் பட்டன் அண்டு பவர் பட்டன், அதுமாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நிறைய மொபைலில் பார்த்தது தான். இன் டிஸ்பிளேவில் கொடுக்க முடியாது ஒரு பிரச்சனை, சைடில் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கில் ஒரு இன் அண்ட் ஃபீல் இருக்காமங்கிறது சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இது எப்படி இதோட ஃபீல் இருக்குன்னு தெரில, யூஸ் பண்ணி பார்த்தா இதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரெட்மி K20. இது ஏன்டா இப்போ கூட சில டவுட்ஸாக இருக்கும், ரெட்மி K20 போக்கோ ஃபோன் F2வாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கூட ஒரு தோணல் இருக்கான். K20 Pro சரி விடுங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங்னு பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்க்கும்போது 664 வந்து 16,000க்கு, 6/128 வந்து 17,000க்கு, 8/128 வந்து 20,000க்கு. இந்த 3 ப்ரைஸில் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 664ங்கிறது 16,000 ரூபாய்க்கு இந்த டிஸ்பிளே கொடுத்து இந்த 4500 mAh பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபஸ்ட்டு 64 மெகாபிக்சல் சோனி சென்சார்,
இதெல்லாம் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மொபைல் வாங்குவீங்களா, இல்லை போக்கோ ஃபோன் F2 எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வருதுன்னு தெரியல, ஏன் வந்து போக்கோ ஃபோன் F2 தள்ளி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே, அடுத்தது 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? K30 Pro இருக்குது, அது எந்த அளவுக்கு வரும், என்ன வரும் அப்படிங்கிறத என்ன எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக வந்து போக்கோ ஃபோன் விஷயத்தில் F2 அதுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதெல்லாம் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி பார்த்தால வெள்ளைக்கான கிளிக் பண்ணால் நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு இதுவும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் அரவிந்த் சேனல் கீழே லிங்க் இருக்குது. என்ன பற்றி தெரிஞ்சுக்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது இல்லாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதை ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர்